ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. சாந்த ஸ்வரூபிணி அருள்மிகு ஸ்ரீ வேம்படி அம்மன் பாதங்கள் பணிந்து என்னுடைய உரையை துவங்குகிறேன். இன்னைக்கு தலைப்பு வந்து இப்போ பொதுவாக நான் யார் அப்படின்னா, இப்போ சினிமாலாம் கூட டைலாக் சொல்லுவாங்க, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இதெல்லாம் சொல்லுவாங்க ஜென்ரலாக. இப்போ அந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் யாரை குறிக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ ஒரு பயணம், குறிப்பாக நம்ம இங்கேருந்து எல்லோரும் திருச்சி போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா, அந்த பயணத்தில் எங்கே துவங்குறோம், எந்த இடத்த போய் சேர போகிறோம், எந்த வழியாக போக போகிறோம், இந்த 3 விஷயம் தெரிஞ்சால் தான் பயணம் நல்லாயிருக்கும். இது தெரியலை அப்படின்னா பயணம் ரொம்ப பதட்டமாக இருக்கும், நம்ம ஒரு நிதானமாக போகவே முடியாது. திருச்சி போகணும்னு நினச்சிட்டு பெங்களூர் வண்டியில் ஏறிட்டோம்னா எப்படி நம்ம வந்து திருச்சி போகிறோம்னு மனசு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் வந்து கடைசியில் அது வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போவோம், திரும்ப திருச்சி போகலாம், அப்புறம் பெங்களூரில் இறங்கி திரும்ப வேறு ஒரு வண்டியை பிடிச்சி திரும்ப வரணும். இப்போ நான் வந்து தொடர் சொற்பொழிவாளர் கிடையாது, அதனால வந்து லௌகீகமாக மக்களோட பேசக்கூடிய அந்த மொழியே நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம திருச்சி போன முடிவு பண்ணி வேறு பஸ் ஏறி சுற்றி வளைச்சி வரதை விட பயணத்தை துவங்கிறதுக்கு முன்னாடியே திட்டமிட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு பிரயாண பயணம். அதே போல் நம்ம வாழ்க்கை பயணத்துக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நான் யார், எங்கேருந்து வரோம், எங்கே போக போகிறோம், எது வழியாக போக போகிறோம், இதுக்கு எதெல்லாம் உபகாரமாக இருந்தது, யார் அடைகிறான், யாரை அடைகிறான், இத்தனை நாள் அவனை அடைய விடாமல் தடுத்தது எது, இதுதான் வந்து இந்த நான் யாருடைய முக்கியத்துவம். இதை ஏன் வந்து இந்த நான் யாருன்றதை பிரதானமாக சொல்கிறோம் அப்படின்னா, முதல்ல நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையை வாழணும்னா நம்ம கையில் என்னென்னலாம் இருக்குது, நம்ம என்னென்னலாம் செய்ய முடியும், நம்ம எதுக்காக வந்திருக்கிறோம், இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டுனா அனாவசியமான விஷயங்களில் நம்மளுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண மாட்டோம். ரொம்ப காலங்கள் கழித்து எனர்ஜியை ஒரு நிமிஷம் நான் ஓகே. நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான தன்மைகள்ல இருக்கும். ஒரு கிளாஸே வாங்குறோம்னு வச்சுக்கோம், கண்ணாடியே வாங்குறோம் அப்படின்னா சில பேருக்கு லாங் சைட் இருக்கும், சில பேருக்கு ஷார்ட் சைட் இருக்கும். எல்லாருக்கும் ஒரே கண்ணாடி உபயோகப்படாது. டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து தூர பார்வை இருக்குது இந்த கண்ணாடி போட்டுக்கோங்க, உங்களுக்கு கிட்ட பார்வை இருக்குது இந்த கண்ணாடி போட்டுக்கோங்க. அந்த சஜஷன் வாங்கி நம்ம செய்யும்போது பார்வை நமக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துல நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் ஒரு மருத்துவர். அந்த மருத்துவருக்கு தெரியும் நம்ம கண் பார்வையினுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது. நான் பார்வை சொல்றது காட்சியை சொல்றோம். ஆனால் நமக்கு குரு அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அந்த குரு தான் நமக்கு அந்த கண்ணாடியை வழங்கக்கூடியவர். கண்ணாடி அப்படின்னு சொல்றது வந்து பார்க்கறது இல்லை, புரியறது. நம்ம அந்த விஷனரி பகவானை பார்க்கணும், நல்ல நிலைக்கு போகணும், நம்ம யாருன்றத உணரணும் அப்படின்னா நமக்கு ஒரு குரு தேவை. இப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க வச்சு நம்ம முதல்ல என்ன செய்யணும், நம்ம பொசிஷன், நம்ம வீடு, குடும்ப சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ இது நம்ம நான் யாருன்னா நம்ம உடலா, மனமா, இல்லை வந்து நம்ம ஆன்மாவா, எப்படி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
இதுக்கு நம்ம இல்லற வாழ்க்கைக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கா? இப்போ நான்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஜென்ரலாக நம்ம பாடியை தான் சொல்லுவோம், நம்ம உடலை தான் நான் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு நாமம் வச்சுருக்கோம், சின்ன வயசுல என்ன பேரோ அந்த பேர் வச்சு கூப்பிடுவோம். இப்போ எலெக்ஷன் டயத்தில் வண்டியெல்லாம் செக் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துருப்போம் நிறைய போலீஸ்காரங்களாம். இந்த போலீஸ்காரங்க செக் பண்ணி வண்டிக்குள்ளே இருக்கிற என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம கரெக்டாக சொல்லணும். தப்பாக சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க, திறந்து பார்த்து திடீர்னு ஒரு 10 கோடி ரூபா பணம் இருக்குன்னா என்ன செய்வாங்க, இப்போ இந்த பணம் யார் இருக்குது, நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு போகிறீங்க கேட்பாங்க. அப்போ அதில் எவ்வளோ பணம் வச்சுருக்கோம் அதுக்கு கணக்கெல்லாம் வச்சுருக்கணும். அதெல்லாம் வச்சுருந்தோம்னா அரசாங்கம் என்ன சொல்லுவோம், சரி இது உங்கள் பணம் தான், உங்களுக்கு எல்லா டாக்குமெண்ட் இருக்குது, நீங்கள் போகலாம்னு சொல்லுவோம். அப்படி எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை, நிறைய பணம் வச்சுருக்கோம், எல்லாம் செல்வங்கள்லாம் நிறைய வச்சுருக்கோம்னா சரி நீங்கள் வேறு யாரோடதோ எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு பிடிச்சிடும். இப்போ நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற பார்ட்டெல்லாம் வந்து எவ்வளோ இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நம்ம புத்தகத்தில் படிக்காமல், டாக்டர் சொல்லாமல், இதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் சொல்லாமல் நமக்கு யாருக்காவது ஏதாவது தெரியுமா? ஒருத்தருக்கு தெரியாது. இல்லை அந்த பொருளை வந்து நம்ம வந்து வேகமாக இயக்கிறதோ மெதுவாக இயக்கிறதோ ஸ்டாப் பண்ணுறதோ இல்லை புதுசாக உருவாக்குறதோ அழிக்கிறதோ இது ஏதாவது நம்மளால் முடியுமா? இயக்க வைக்கவும் முடியாது, எதையுமே அதில் எந்த ஒரு ஆளுமையுமே பண்ண முடியாது. இந்த தோலுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள் வேணால் பண்ணலாம், அது கூட கொஞ்சம் நம்மளாம் பண்ணுற மாதிரி நமக்கு ஒரு எண்ணம், அது கூட நம்ம பண்ணல. உள்ளுக்குள்ள ரத்தங்கள் எவ்வளவோ போகிறது வருது, இதய பிடிப்பு நடக்கிறது, மூளை சிந்தனை நிறைய இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த உடம்பை நம்ம இயக்கலை. சரி ஓகே, அப்படின்னா இந்த உடம்பை இயக்கிறது யாரு? அடுத்தது அதுதான் கொஸ்டின். ஆனால் நம்ம இதுதான் பெருசாக நினச்சினுக்கிறோம், இந்த உடம்புக்கு தான் நம்ம எல்லாம் செய்கிறோம். நல்ல துணிமணி வாங்கிக்கிறோம், அழகுபடுத்திக்கிறதுக்கு முயற்சி செய்கிறோம், நல்ல சுவை உணர்வதற்கு நல்ல உணவுகள் சாப்பிட்றோம், காதில் நல்ல விஷயங்கள் கேட்கறதுக்கு இது வழியாக கேட்குறோம், நல்ல சுகமாக வச்சுட்டு ஏசி ஏர் கூலர் ஃபேன் இதெல்லாம் பயன்படுத்திக்கிறோம். ஆனால் வந்து இது எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை, இது எதுவுமே நம்மளோடது கிடையாது. அப்படின்னா அப்போ நாம் யார்? அடுத்தது இப்போ உடம்பு நான் இல்லை. இப்போ நம்ம உடம்புல இருந்து சில வாயுக்கள்லாம் வெளியே போனதுக்கப்புறம் மனிதர்கள் வந்து காலமாயிடுறாங்க ஜெனரலாக. அப்போ அந்த வாயுக்கள் தான் நாம. ஏன்னா இந்த உடம்பு வந்து பயன்படலை இல்லை. இப்போ வயதான நம்ம வீட்டில் கூட 100 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க காலமாயிருப்பாங்க, அவங்க நடமாடின மனிதர்கள் தான். ஆனால் வந்து வைக்கணுமா வயதானவர்கள் வந்து நடமாடி தெரிஞ்சவங்க திடீர்னு வந்து பார்த்துட்டாங்க, கேட்டா காலம் ஆயிட்டாரு அப்படின்றாங்க. அப்படின்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம், இத்தனை நாள் இருந்த ஒரு விஷயம் இப்ப இல்லை. அப்ப அந்த நபர் தான் அவர். நம்ம மனசுக்குள்ள சில பேர் வந்து நல்ல உயர் பதவிகள் இருப்பாங்க, குடும்பத்தில் உயர்ந்த பொசிஷன்ல இருப்பாங்க. இது நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு மயக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க, இந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, எல்லாமே மறந்து போயிடும், அப்படியே படுத்தபடியாக இருப்பாங்க. வயதாகி ஒரு 90 வயசு ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, அவங்க படுத்தபடியாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கவங்கள அவங்கள வந்து தாத்தா பாட்டி அப்படிலாம் கூப்பிடுவாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும்பொழுது பெரிய பொசிஷனில் இருந்திருப்பாங்க, நிறைய வரவு செலவுலாம் பார்த்துருப்பாங்க, நிறைய சொத்துக்கு அதிபதியாக இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களால எழுந்து பாத்ரூம் கூட போக முடியாது, படுத்த படுக்கையே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எல்லாமே மறந்து போச்சு, நான் யாருன்னே தெரியல. அல்சைமர் அந்த மாதிரி ஒரு வியாதி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது. இப்போ அவர் தான் யாருன்னு சொல்லுவார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அவர் 13 வருஷம் வந்து இதில் இருந்தார், படுத்த படுக்கையாக இருந்தார். ஆனால் நல்ல பொசிஷனில் இருந்தவர். அவர் தன்னை யாருன்னு சொல்லுவார். கிட்ட போனார், அவருக்கு அந்த நேரத்தில் என்ன ஞாபகம் இருக்கோ அதுதான் நான். இப்போ நம்ம ஞாபகம் தான் நான். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறேன்னா, அந்த மேனேஜராக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு மேனேஜர், நான் சொல்கிறது கேளு, நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் நான் சொல்கிறது கேளு. ஸோ நம்ம வந்து நமக்குன்னு சில விஷயங்களை வச்சுக்கிறோம். ஆனால் இதெல்லாம் காலப்போக்கில் மாறும். 5 வயசில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கும்போது நம்ம ஒரு சந்தோஷத்தில் இருப்போம், அது ஒரு பெரிய விஷயமா நினைப்போம். ஒரு 10th + 2 வரும்போது நல்லா மார்க் எடுக்கும்போது இது நான் பெரிய பொசிஷன் நினைப்போம். அப்புறம் கல்லூரி
இருக்கிறோம் வேலைக்கு போகும்போதுலாம். அப்போ வந்து செல்வந்தர் ஆகும்போது நான் நினைப்போம். அப்புறம் பேரம்பேத்திலாம் பெற்று எல்லாம் ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகி அப்புறம் படுத்திருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் மறந்தப்புறம் நான் யாருன்னு என்ன நினைப்பாங்க அவங்க? இத்தனை நாள் நான் எது நினச்சின்னு இருந்தனோ அதெல்லாம் நான் இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரிய வரும். அப்போ உண்மையிலுமே நான் யார் அப்படின்னா இந்த உடம்பு நான் கிடையாது அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை அனுபவத்தில் மற்றவங்களை பார்க்க ஒரு நல்ல குருவினுடைய ஆசீர்வாதம் இருக்க நான்ன்ற இந்த உடம்பு கிடையாது அப்படிங்கிறது ஒரு அறிவுபூர்வமாக புரியும். உணர்வுபூர்வமாக புரிஞ்சதுன்னா அவங்க சித்த யோகி ஆகிடுவாங்க. குறைந்தபட்சம் நமக்கு ஒரு அறிவுபூர்வமாக புரியும். சரி, இப்போ அறிவுபூர்வமாக நமக்கு இப்போ புரிஞ்சு போயிடுச்சு நான் யாருன்னா இந்த உடம்பு கிடையாதுன்ட்டு. அப்போ உடம்பு கிடையாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வயசானவங்க ஒரு 60-70 வயசு ஆயிடுச்சு, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நான் வந்து இந்த உடம்பு கிடையாது, உயிர் தான். அப்போ அவங்க உயிருக்கு எதையும் சேர்க்கக்கூடாது, சொத்து சேர்க்கக்கூடாது, சொந்த பந்தமே கிடையாது. ஓகேவா? அப்போ என்ன செய்யணும்? அவங்க வந்து அவங்க குழந்தைகளை கல்யாணம் பண்ணலாமா பண்ணக்கூடாது? உடல் தானே, கல்யாணம் வந்து உடலுக்கா உயிருக்காங்க? உயிர் கிடையாதுல்ல. அப்போ வந்து ஏன் கல்யாணம் பண்ணணும்? ஆக்சுவலாக பண்ணக்கூடாது இல்லையா? நீங்கள் வந்து இந்த சொத்தெல்லாம் எழுதிடக்கூடாதுல்ல. இதெல்லாம் அழியக்கூடியதுப்பா. இந்த சொத்தெல்லாம் வந்து அப்படியே கொடுத்துடணும். இதெல்லாம் நீ ஆசைப்படக்கூடாது. எதாவது சொல்கிறோமா? முன்னோர்கள் எல்லாருமே என்ன மாதிரி வச்சுருக்காங்கன்னா, நம்ம உடல் வந்து ஒரு குறுகிய காலத்துக்குரியது, ஆன்மாதான் நிரந்தரமானது. அந்த உயிரை உணரணும் அப்படின்னா வீடு பேர் அடையணுன்றது தான் வாழ்க்கையில் முக்கியமான லட்சியம் எல்லாருக்கும். அதுதான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சு போனது. நம்மளுடைய முக்கியமான கல்வி அப்படின்னா இந்த உண்மையை உணர்றது தான் முக்கிய கல்வி. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கலாச்சாரங்கள் எல்லாமே அமையப்பட்டிருக்கு. இதில் 2 விதத்தில் நம்ம வந்து வீடு பேர் அடையலாம். ஒன்று இல்லறம், இன்னொன்று துறவரம். துறவரத்தில் வந்து சன்னியாசியாகி இமயமலைக்கோ இல்லை பெரிய மலைகளுக்கோ போய் அந்த தபம் இருந்து சுவாமியினுடைய வரங்களை பெறுவாங்க அப்படின்றது நம்ம புராணங்கள் எல்லாம் பார்க்குறோம். இல்லறத்தில் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தர்மம். சில பேருக்கு வந்து குடும்பத்தை பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும், சில பேர் சன்னியாசம் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இது 2மே உயர்ந்தது தான். 2மே வீடு பேர் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இப்போ கல்யாணம் எல்லாரும் எதுக்காக பண்ணிக்கிறோம்ன்றது நம்ம குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க இந்த தயாரிப்பு பண்ணி வச்சுக்கணும். எந்த செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கான பின்புலம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு பண்ணால் அந்த நோக்கத்தின் அடிப்படையில் செல்லும்போது நிறைவேறும். இப்போ நான்றதை உணரணும்னா நான் வந்து மேனேஜர், என்கிட்ட இவ்வளோ செல்வங்கள் இருக்குது, என்கிட்ட இவ்வளோ திறமைகள் இருக்குது அப்படின்னு நான்றதை பற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் குறைக்கணும். இதெல்லாம் குறைச்சாதான் உண்மையான விஷயம் நமக்கு தெரியும். அந்த உண்மையோட அசோசியேட் வச்சுக்கணும்னா இதை குறைக்கிறதுக்கான வழி தான் இல்லறம். இப்போ சுவாமிஜி என்ன பண்ணுறது? ஒரு தவம் இருக்குன்னா கொஞ்சம் இமயமலை, காடுகள், வனப்பகுதிகளில் போயிட்டு மனித தொடர்புகள்லாம் இல்லாமல், ஏன்னா மனித தொடர்புகள் இருந்தால் நமக்கு வந்து பாசபந்தங்கள்லாம் வரும், இதனால் பிணைப்புகள் வரும். அதனால நம்ம அந்த உடல் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பாசபந்தங்களுக்கு ஆட்படுவோம், இறை சிந்தனை குறையும் நினைச்சு அவங்க தனிமைப்பட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம குடும்பத்தில் இருந்தோம்னா என்ன ஆகும்? இப்போ ஒரு பேச்சுலராக ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இருக்காங்க, அவங்களுக்கு வரன் தேடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப ஜாலியாக கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. அம்மா அப்பா சமைச்சு கொடுக்குறாங்க, இவங்க சாப்பிடுவாங்க. ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க, இவங்க எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இவங்க வந்து எந்த பொறுப்பையும் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து ஒருத்தருடைய நிழலில் இருக்காங்க. இவங்க சம்பாதிப்பாங்க, செலவு பண்ணுவாங்க, பொறுப்பு எடுத்துக்கல. ஸோ தனக்கு எது கிடைச்சாலும் தனக்கு தான் முழுமையாக. இப்போ சாப்பாடு நீங்கள் வந்து ஒரு விதமான பொங்கல் இல்லை நல்ல சுவையான உணவு பண்டங்கள் கொடுத்தோம்னா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த பேச்சுலர் கூடிய பொண்ணோ பையனோ அவங்க தான் சாப்பிடுவாங்க. இதுவே திருமணம் ஆன பையன் சொல்லுவாங்க, நம்மளுடைய பார்ட்னருக்கு பங்கு கொடுப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது, சம்பாதிச்சா கணவன் என்ன பண்ணுவாரு? வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க.
ஸோ நான்ன்ற தன்மை நான் இவ்வளோ சம்பாதிக்கின்றது எனக்காக இல்லை, என்னுடைய குடும்பத்துக்காக. இத்தனை நாள் அப்பா அம்மாட்ட கொடுக்காத பசங்களும் கல்யாணம் அப்புறம் சரி நம்ம ஒய்ஃபு கிட்ட கொடுப்போம் அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, இவ்வளோ நாள் அம்மா சமைச்சிருப்பாங்க, அந்த பொண்ணு குழந்தை சாப்பிட்டுருப்பா. கல்யாணம் அப்புறம் அவள் பொறுப்பெடுத்து நான் பண்ணக்கூடிய சமையல் எனக்காக இல்லை, என்னுடைய கணவருக்காக, அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மாமியார் மாமியாருக்காக. அப்போ நானுன்ற தன்மை அங்கே குறையும். அடுத்தது ஒரு குழந்தை பேர் நடக்கும். இப்போ குழந்தை பேர் வந்ததுன்னா நான் இந்த 2 பேர் என்ன செய்வாங்க, நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி குழந்தை சாப்பிட்டுதான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ மனைவி வந்தோடனே ஒரு 50% நான் குறையும். அப்போ குழந்தை வந்தோடனே இன்னும் ஒரு 25% குறைஞ்சி போயிடும். அப்போ அன்பு மிக்கவர்களாக ஆகணும். இப்போ எந்த ஒரு முடிவும் என்னுடைய முடிவாக இருந்தது அப்படின்னா என்னுடைய சுபாவங்கள் குணாதிசயங்கள்லாம் அதில் நிறைஞ்சிருக்கும். இதுவே மற்றவர்களுக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம்னா எல்லாரை பற்றியும் யோசிப்போம். அப்போ நான்ன்ற தன்மை அது வராது. இப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு சேமிப்பு வாங்கி வைக்கணும், செஞ்சு வைக்கணும்னா கூட குழந்தைங்க கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்கணும் 10-15 வருஷம் கழிச்சு குழந்தை கல்யாணம் பண்ணால் இப்போலேருந்து சேர்ப்பாங்க. தன்னுடைய செல்வங்கள் எல்லாமே குழந்தைக்காக சேர்த்து வைப்பாங்க. அப்போ நான்ற தன்மை குறையும். அதுக்கப்புறம் குழந்தையெல்லாம் பெருசாகிடுவாங்க, வளர்ந்துருவாங்க. இப்போ இது எல்லாமே அன்பினால நடக்கக்கூடிய ரத்த பந்தங்களுக்கு இடையில நடக்கிறது. இதுவே ரத்த பந்தம் இல்லாத சம்பந்தம் இல்லாத மனிதர்களுக்கு அவங்களுக்காக தாய் தந்தர இருந்து ஏதாவது செஞ்சாங்கன்னா அது பேர் அருள். நம்ம வீட்டுக்குள்ள சொந்தங்களுக்குள்ள செய்யறது அன்பு. அதுவே கொஞ்சம் விரிவடைஞ்சு யாரை பார்த்தாலும் நம்ம குழந்தை மாதிரி நினைச்சாங்கன்னா அது பேர் அருள். அந்த அருளாளர்களாக ஆறதும் அதுக்கப்புறம் ஈடுபாடு அடையிறதும் தான் ரொம்ப முக்கியம். இப்போ துறவரை எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடுறோமோ இல்லறதுலையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விடணும். முதல்ல பிரம்மச்சரியம், அப்புறம் திருமணம், அப்புறம் குழந்தை பேர் ஆனதுக்கப்புறமா வானப்பிரஸ்தம். அதில் குழந்தைகள் எல்லாம் செட்டில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக இருந்து இறைவனை நோக்கி சிந்திக்கிறது. அதுக்கப்புறம் முக்தி, அதை நோக்கிய முதல் படி எடுத்து வைக்கிறது. ஸோ இல்லறத்துலேயும் இதுக்கான வாய்ப்பு இருக்குது, துறவரத்துலேயும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் யாருன்றது உடல் இல்லை உயிர் அப்படிங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வாய்ப்பு தான் இந்த இல்லறம். பெரும்பான்மையான மக்கள் இல்லறத்தை தான் எடுத்துக்கிறோம். துறவரம் ரொம்ப கம்மி, கோடியில் ஒரு 4 பேர் எடுத்துக்கணும். நிறைய பேர் இல்லறம் தான் எடுத்துக்கிறோம். குடும்பங்கள் நல்லா இருந்தது அப்படின்னா எல்லாரும் நல்ல வழியில் போக முடியும். சரி, இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை எல்லாம் பிறந்துட்டு இதில் நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி வச்சுருக்காங்க இந்த சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 16 சமஸ்காரங்கள் வச்சுருக்காங்க. 16 விதமான பழக்க வழக்கங்கள் குழந்தையிலிருந்து. இப்போ நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு போயிடுத்து நான்ன்றது உடல் அல்ல, ஆன்மா தான் நான் அப்படின்ட்டு. இப்போ ஆன்மா தான் நான், அந்த ஆன்ம வளர்ச்சிக்கு எப்படியாப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சு வச்சுன்னா நம்ம அந்த பெரிய பாரம்பரியத்தினுடைய ஒரு வழித்தோன்றல் அப்படின்னும்போது நம்மளுடைய செயல்பாடுகளே வேறு மாதிரி இருக்கும். இன்றைக்கி அதெல்லாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாததுனால எல்லாரும் என்ன செய்கிறோமோ அதே செய்கிறோம். வெளிநாடுகளில் என்ன நடக்குதோ அதே நம்ம செய்கிறோம். தவறில்லை, அதில் இருக்கிற நல்லதை எடுத்துட்டோம்னா ரைட் குட். அதே போல் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொன்னால் நல்லதே எடுத்துக்கணும். ஒருத்தங்க கருவுட்டுறாங்க அப்படின்னா 3 மாதத்தில் ஒரு சடங்கு பண்ணுவோம், அப்புறம் வளைகாப்பெல்லாம் செய்வோம். இப்போ குழந்தை பிறந்தப்பறம் 16ஆவது நாள் ஒரு நிகழ்வு பண்ணுவோம். இப்படி 16 விதமான விஷயங்கள் இருக்குது. இது குழந்தை வயிற்றுலேருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. இப்போ வெளிநாட்டிலலாம் பர்த்டே கொண்டாடுவாங்க. யாராவது குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது சடங்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி. ஏதாவது தொன்மையான பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஏதாவது சமயங்கள் பண்ணலாம், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் பரவலாக கிடையாது. நம்ம தேசத்தில் மட்டும்தான் ஒருத்தர் ஜனனம் ஆகிறதுக்கு முன்னாடியே கருவில் இருக்கும்போதே அவருக்கு வைக்கிறோம், வளகாப்பு பண்ணுறோம். இந்த குழந்தைக்கு 20 வாரங்கள் கழித்து காது கேட்கும், அதனால வளகாப்பு பண்ணுறாங்க. அதே ஒருத்தர் திருமணம்லாம் முடிஞ்சு எல்லாம் ஒரு 100 வயதாகி கடந்து தலைமைட்டார் அப்படின்னா அவருக்கு உண்டான விஷயங்கள் அவங்க வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய சந்ததிகள் செய்வாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஒருத்தர் யாரையுமே உடலை நம்ம பார்க்கல.
உயிராக தான் பார்க்குறோம். சரி, உயிராக பார்க்குறோம். அப்போ இப்போ நான்ன்றது உயிர்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம உடல் கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அப்போ உயிர்னா நான் அப்போ எப்படியெல்லாம் இருக்கலாம்? இப்போ மனிதர்களாக நாம் இருக்கோம், மனித ரூபத்தில் இருக்கோம். ஆனால் உண்மையில நான்ன்றது அந்த ஆன்மா அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னு வச்சுப்போம். இப்போ ஆன்மா எதுலாம் இருக்கு? ஆன்மா உயிர் உள்ளது எல்லாமே ஆன்மா உள்ளது. அப்போ உயிர் உள்ளது எதுலாம் இருக்கு? நீங்க ஏதாவது சொல்லுங்க. காக்கா கத்துது, காக்கா கூட உயிர் உள்ளதுதான். இந்த மரம் உயிர் உள்ளதுதான். இது மாதிரி எல்லா சின்ன புழு பூச்சி எல்லாமே, ஒரு சின்ன பாக்டீரியா எடுத்தா கூட அதுக்கு ஒரு உயிர் இருக்கு. அதுக்கு கண்ணு காது மூக்கு எல்லாமே இருக்கு. கண்ணாலே பார்க்க முடியாத ஒரு சின்ன உயிரினத்துக்கு பகவான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்குறாரு. இப்போ தண்ணி இருக்கு. இவ்வளோ நாள் வறண்டு போயிருந்த குளம் வந்து திடீர்னு மழை பெஞ்சோடனே தண்ணி வந்தோடனே கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அதில் மீன் எல்லாம் வரும். தண்ணியை கொஞ்ச நாள் சும்மா வச்சிருந்தாலே அதில் ஏதாவது ஜீவராசி வருதுன்னா அந்த ஜீவராசி இவ்வளோ நாள் எங்கே இருந்தது? தண்ணிக்குள்ள ஏதோ உயிர் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கு. சும்மா சாதாரண தண்ணின்னு நினைக்கிறோம். மனிதர்களால் ஏதாவது உருவாக்க முடியுமான்னா கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சது சொல்றாங்க, தவிர ஏற்கனவே இருக்கிறதா கண்டுபிடிக்கிறாங்க, புதுசாக ஒன்றும் செய்யலை. ஸோ நம்ம பெரும்பாலும் அந்த உண்மையான விஷயங்களோட தொடர்பு இல்லாமல் வாழ்றது தான் பிரச்சனை. அதுக்கு காரணம் வந்து களி வந்து எப்பயுமே வந்து உண்மையோட தொடர்பு இல்லாமல் நம்மளை அப்புறப்படுத்தும். களியினுடைய முக்கியம் என்னன்னா, உங்களை வந்து அந்த உண்மையோட சேர விடாது. உண்மை ஒரு பக்கம் இருக்கும், களி ஒரு பக்கம் இருக்கும். களி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது செய்யும்போது அதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு இதாகிடும். இன்னைக்கு பெரும்பாலும் நம்ம பொருள் உலகத்தை நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம். பொருள், அதாவது ஒரு பொருள் சொல்லுவாங்க, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அந்த பொருள் அப்படின்றது பெரும்பாலும் நம்ம என்ன நினைச்சிருப்போம்? பணம் அப்படின்னு நினைச்சிருப்போம். அதுவும் ஒரு கை உண்மைதான். நம்ம இப்படி கூட எடுத்துக்கலாம், இந்த உடம்பே ஒரு பொருள் தான். இந்த உடம்பு இல்லைன்னா இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அருள் இல்லைன்னா நம்ம வந்து வைகுண்டத்துக்கோ மோட்சத்துக்கோ போக முடியாது. ஸோ உடம்பு இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். உடல் விட்டப்புறம் அருள் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம அங்கே போக முடியும். ஸோ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு 5 விதமான சமஸ்காரங்கள் இருக்கு. 5 பஞ்ச மகா யஜ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து பிரம்ம யஜ்யம். பிரம்ம யஜ்யம்னா நம்ம குருமார்கள் கொடுத்த மிகப்பெரிய ராமாயணம், மகாபாரதம், இதிகாச புராணங்கள், திருக்குறள், பகவத்கீதை இதெல்லாம் படிக்கிறது. குருவினுடைய அருளாசை இல்லாமல் நமக்கு எதுவுமே நடக்காது. நம்ம எது நல்லது எது சரியானதுன்னு நமக்கு தெரியல. இதுக்கு நான் வந்து ஒரு தடவை மயிலாப்பூரில் வந்து ஒரு உபன்யாசம் இருந்தது. அதுக்கு நான் என்ன ஒருத்தர் பேசினார் இந்த விஷயம். அவர் வந்து சொல்றாரு, வந்து உபனிஷத் பற்றி ஒரு விஷயம் சொல்றாரு. அப்படி சொல்றச்சு அவர் சொன்ன கதை என்னன்னா, வைகுண்டத்தில் ஒரு மீட்டிங் மாதிரி நடக்குது. ஒரு இமயமலையில் ஒரு மீட்டிங் நடக்குது. அதில் வந்து ரிஷிமுனிவர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து உரையாற்றும் போது சாதாரண மனிதர்கள் உட்காந்துருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ரொம்ப நேரம் பிரசங்கம் நடக்குது. அதுக்கப்புறம் நாரத முனிவர் வந்து கேட்குறார், அந்த மக்களுக்கெல்லாம் கேட்குறதா இது ஒரு கதை. உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ நேரம் பிரசங்கம் நடந்தது, உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலங்க அப்படின்னு சாதாரண மக்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ நேரம் பேசி உங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னா அதுக்கப்புறம் ஏன் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்றது புரிஞ்சிச்சு அப்படின்றாங்க. நமக்கு ரொம்ப தெரிய வேண்டியது நமக்கு எது புரியலன்றது முதல்ல புரிஞ்சுக்கணும். அது எதுக்காக சொல்றேன்னா, இப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து உள்நிலை அனுபவத்தில் புரியாது, வெளியே இருக்கிறது நல்லா புரியும். எதனால அப்படின்னா, இது கம்பேர் பண்ணி பார்க்கறது. நம்ம உடல்ல வாழ்ற வரைக்கும் நம்ம எதையாவது ஒன்று தொடர்பு படுத்தி தான் பார்ப்போம். இப்போ பாயசம் இருக்கு, நம்ம எல்லாம் பாயசம் சாப்பிட்ருக்கோம். பானகம் யாருமே சாப்பிடாதவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் பானகம் சாப்பிட்ருக்காங்க, அவங்க வந்து பானகம் செய்ய நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? அது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு. அது பாயசம் மாதிரி நல்லா இருக்குன்னா நம்ம புரிஞ்சுப்போம். ஆனால் பாயசமும் பானகம் ஒன்றும் கிடையாது.
ஆனால் இது போல அது இருக்கும். நம்ம உடலில் இருக்கிற வரைக்கும் எதையாவது ஒன்று தொடர்பு படுத்தி தான் பார்ப்போம். அதே போல் சூடு, இப்போ நம்ம உடம்பு ஒரு சில டிகிரி சூடில் இருக்குது. இதே டிகிரி சூட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை தொட்டோம்னா நமக்கு சூடு தெரியாது. நம்ம உடம்பு சூடை விட அது சூடு அதிகமாக இருந்ததுன்னா தொடர்ந்து சூடுன்னு சொல்லுவோம். அதோட கம்மியாக இருக்குதுன்னா அது ஜில்லுன்னு சொல்லுவோம். ஐஸ் கட்டியை தொட்டோம்னா ஜில்லுன்னு. ஸோ நம்ம ஒப்பீட்டு அளவில் தான் எதுவுமே புரிஞ்சிக்க முடியும், உண்மையோட புரிஞ்சிக்க முடியாது. காரணம் என்னென்னா நம்ம நான் அப்படின்றது இந்த உடம்பை மையப்படுத்தி தான் வாழ்கிறோம். இந்த எப்படி இந்த உடம்பை டிசால்வ் பண்ணுறது, அந்த ஆளுமை கரைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுமை கரையும் போது தான் இறையருள் வர முடியும். நான்ன்றது மேல் நோக்கி இருக்கிற வரைக்கும் அந்த தன்மை நம்மளை விட்டு போகாது. அப்போ அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பஞ்சமகா யக்கியம். இந்த குருவினுடைய விஷயங்கள்லாம் படிக்கணும். தினசரி ஒரு 10 நிமிஷமாவது குருமார்கள் சொன்ன விஷயங்களை நம்ம படிக்கணும், இல்லை கேட்கணும், இல்லை உபன்யாசம் கேட்கறது, ஏதாவது பெரியவங்க சொன்ன விஷயத்த கேட்கணும். இது அடுத்தது தேவ யக்கியம். தேவ யக்கியம் அப்படின்றது தேவர்கள், முனிவர்கள், ரிஷிகள் அவங்களுடைய வழித்தோன்றர்களாக தான் நம்ம இருக்கிறோம். ஸோ அவங்க தேவ கடன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய கடனை திரும்ப செலுத்துறது அது ஒன்று. அடுத்தது மனுஷ யக்கியம். சுற்றி உள்ள மனிதர்கள், சக மனிதர்கள் எல்லாம் இருக்குது இல்லையா, அவங்களோட அன்பாக பழகிறது, அனுசரணையாக இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் பார்க்காம இருக்கிறது. ஏன்னா எல்லாருமே கடவுளுடைய அந்த ஆன்மாவினுடைய வடிவம் தான். ஒவ்வொருத்தர் அவங்க கர்ம வினைக்கு ஏற்ப ஒவ்வொரு பிறவி கடன் கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இதில் யாரும் உயர்வும் இல்லை, யாரும் தாழ்வும் இல்லை, எல்லாருமே இறைவனுடைய அம்சங்கள் தான். அதை பார்க்க தெரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் ஜாதி வேறுபாடோ ஏழை பணக்காரனோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கணும்னா எப்போ அந்த மாதிரி தன்மை வரும்? ஆலய வழிபாடுகள் செய்யும்போது நம்ம ஆலயத்தில் போய் நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னா, தீபாராதனை காட்டும்போது நமக்கு என்ன தோணுது? நம்ம எல்லாம் கடவுளுடைய பக்தர்கள், கடவுளே என்னை காப்பாற்று அப்படின்னு வணங்கும்போது நமக்கு ஏற்றத்தாழ்வுகளே இல்லை. ஸோ இறைவன் கிட்ட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள்லாம் நான்ன்ற தன்மை மேலோங்கி இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ இறை வழிபாடு செய்ய செய்ய அந்த மனுஷ யக்கியம்ன்றது தானாக வளரும். அடுத்தது மற்ற ஜீவராசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து வாழ்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம முன்னோர்கள் சொன்னது என்னன்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம மனிதர்களாக இருக்கும், போன ஜென்மத்தில் நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம், எந்த ஜீவராசியாக வேணா இருக்கலாம். இப்போ சிறிய பூனையாக இருக்கலாம், எலியாக இருக்கலாம், எந்த ஒரு மிருகமுமே கூட இறைவனுடைய அம்சம்தான். அப்படி அந்த மாதிரி இருக்கிறச்சு நம்ம அதுக்கிட்ட நம்ம அன்பு செலுத்தலைன்னா கூட புரியல. ஆனால் அதை நம்ம உதாசீனப்படுத்தக்கூடாது. நமக்கு தெரியாது எந்த காரணத்துக்காக அது இந்த ஒரு உயிர் எடுத்திருக்கு, ஜீவன் எடுத்திருக்கு நமக்கு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற கல்வி முறையில இதை பத்தி ஏதாவது ஒரு விளக்கமாவது ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்குன்னா ஒண்ணுமே இருக்காது. காரணம் என்னன்னா, இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா எடுத்து காட்டலாம் முடியாது. உணரணும், செய்யணும். இப்ப கம்ப்யூட்டர் இருக்கு, எல்லார் வீட்லயும் கம்ப்யூட்டர் இருக்கும். கம்ப்யூட்டர்ல வேல்யூ எதுக்கு ஜாஸ்தி? கம்ப்யூட்டருக்கு ஜாஸ்தியா, சாஃப்ட்வேருக்கு ஜாஸ்தியா? விலை அதிகம் இருக்கு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? சாஃப்ட்வேரை கண்ணால பார்க்க முடியாது. ஆனா அதுதான் நிறைய வேலை செய்யுது. இப்போ பஸ்ல போறோம், கண்டக்டருக்கு சம்பளம் ஜாஸ்தியா, டிரைவருக்கு சம்பளம் ஜாஸ்தியா? டிரைவருக்கு. கண்டக்டருக்கு தான் ஜாஸ்தி. எதனாலனா கண்டக்டர் அறிவை பயன்படுத்துறாரு, டிரைவர் அறிவை பயன்படுத்தலன்னு இல்லை, அவரு அறிவையும் பயன்படுத்துறாரு, உடல் உழைப்பையும் பயன்படுத்துறாரு. இவர் சில்லறை கொடுக்கறது, வாங்குறது, நிறைய பொருளியல் மைண்ட்ல நிறைய யூஸ் பண்ணும். இப்போ ஒரு கம்பெனியில ஓனருக்கு சம்பளம் ஜாஸ்தியா, பிசிக்கலா ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்க்கு சம்பளம் ஜாஸ்தியா? ஓனருக்கு தான் அதிக வருவாய். முதலீடே பண்ணாத ஓனர்ஸும் இருக்காங்க, டைரக்டர்ஸாக இருப்பாங்க சில பேர். ஏன் சொல்றேன் அப்படின்னா, சூட்சமமா போக போக சக்தி ஜாஸ்தி. நம்ம நினைச்சுன்னு இருக்கோம் இல்லையா, நான் இவ்வளோ படிச்சிருக்கேன், இந்த உத்தியோகத்தில் இருக்கேன், என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு, இதனால இதெல்லாம் நடத்திப்போம்னு நினைக்கிறோம் இல்லையா.
இதுக்கெல்லாம் மூலம் வந்து இந்த குடும்பத்துல பிறக்க வச்சது யாரு? இந்த குடும்பத்துல பிறந்ததுனாலையும் இந்த தாய் தந்தையருக்கு பிறந்ததுனாலையும் எனக்கு நல்ல குருமார்கள், நல்ல ஆசிரியர்கள், நல்ல தேசத்துல பிறந்திருக்கிறேன், எனக்கு நல்ல கல்லூரி கிடைச்சிருக்கு, அரசாங்கம் வந்து சண்டை சச்சரவுலாம் இல்லாம அமைதியா இருக்கு, அதனால யுத்த பூமியில இல்லாததுனாலையும் நல்ல நேரத்துக்கு ஆதாரம் கிடைச்சதுனாலையும் நல்ல விளைச்சல் வந்ததுனால விலைவாசி கண்ட்ரோல்ல இவ்வளோ விஷயம் இருக்கு. யோசிச்சு பார்த்தா எவ்வளோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நிலை இருக்கு. இப்போ ஒன்று நடக்கிறதுக்கு இதுக்கு பின்னாடி பல பேருடைய கைக்கரியங்கள் இருக்கு. அப்போ நம்ம எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் நன்றியோடு இருக்கணும். இது வரைக்கும் நடந்த விஷயங்களுக்கே நம்ம மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷப்படணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு என்னன்னா, நமக்கு நடக்காத விஷயத்தை வந்து நம்ம பெரிய அளவுக்கு நினச்சிக்கிறோம். நான் வந்து கொரோனா டயத்தில் வீட்டில் இருக்கணும், பத்திரிகையில் இருந்ததுனால எனக்கு வந்த தொலைபேசி எண்கள் பெரும்பாலும் என்ன இருந்ததுன்னா, என் பையன் அந்த ஊரில் இருக்கான், என் பையன் அந்த ஊரில் இருக்கான், அங்கேருந்து கூட்டிகிட்டு வரணும், எங்கேருந்து கூப்பிட்டு வரணும், தொடர்புகள் ஏதாவது இருக்கு. மனித தொடர்புகளுடைய முக்கியம் லாக்டவுன் போட்டாங்க தான் தெரிஞ்சது. நீ வந்து கட்டுப்பாடு விதிக்கலைன்னா இவ்வளவு நாள் எவ்வளவு பெரிய சுதந்திரத்துல வாழ்ந்தோன்னே நமக்கு தெரியாது. காய்ச்சல் வர்ற வரைக்கும் நம்ம உடம்புடைய கண்டிஷன் தெரியாது. உடம்பு சரியில்லைன்னு படுக்கும்போது தான் இந்த உடம்பை கவனிக்கணுன்றதே தெரியும். அப்ப இல்லாத நேரத்துல தான் இருப்பு தெரியுது. ஆனா இருக்கும்போது அந்த இருப்பு தெரிஞ்சா எப்படி எவ்வளவு நல்லா சுகமா நிம்மதியா வாழலாம். அப்ப நம்ம லைட்டா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னா உண்மையோட தொடர்புல இருக்கணும். பெரும்பாலும் லட்சியம், குறிக்கோள் அதெல்லாம் வச்சுட்டு அதுலேயே முழுமையா இருக்கும். அது ஒரு செயல்பாடு. அது எந்த நேரத்தில் நம்ம அதை வந்து விலகி இருந்து அதை பார்க்கணுமோ அந்த ஒரு அனுபவத்தை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும்னா முதல்ல அந்த குழந்தைங்க வந்து ஆலய பிரவேசம் செய்யணும். வாரத்துக்கு ஒரு தடவையாவது நல்ல நாள் விஷயத்துல கோயிலுக்கு வரணும், நல்ல சொற்பொழிவுகள் கேட்கணும். நம்ம யார் கூட பழகிறோமோ, யார் பேச்சை கேட்குறோமோ, எந்த காட்சியை பார்க்குறோமோ அதனுடைய சுபாவங்கள் நம்மளை அறியாமலே நமக்கு வரும். அப்போ நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எந்த மாதிரியான உலகத்தை காட்டணும்? நம்ம காட்ட வேண்டிய உலகம் வந்து பக்தி மிக்கதாக இருக்கணும், சமாதான உலகமாக இருக்கணும், வியாதிகள் இல்லாத உலகமாக இருக்கணும், நல்ல தேக ஆரோக்கியம், நல்ல சிந்தனைகள் இருக்கிற உலகமாக இருக்கணும். அதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த சமுதாய நலன் கருதி வாழக்கூடிய மக்கள் கூட நம்ம குழந்தைங்களை அசோசியேட் பண்ணணும். அதுக்காக தான் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள், தேசத்துக்காக அர்ப்பணிச்சவங்க, அவங்களுடைய வரலாறுலாம் நம்ம குழந்தைங்க படிக்கணும்னு பாடப்புத்தகத்தில் வைக்கிறாங்க. அது மனப்பாடம் பண்ணி வைக்கிறது. அந்த புத்தி நம்ம கொஞ்சமாக வரணும். காமராஜரை படித்தோம்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 10 குழந்தைகளுக்காவது நம்ம கொஞ்சம் சம்பளம் நல்லா இருந்ததுன்னா அந்த 10 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணுன்ற எண்ணம் வரணும். காமராஜர் வாழ்ந்தாரு, காமராஜர் மண்ணில் வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க பல பேருக்கு உபகாரமாக இருக்கணும். விவேகானந்தர் மறந்த மண்ணில் வாழ்ந்தோம்னா நம்ம அந்த மாதிரி இருக்கணும். இந்த காற்றை சுவாசிச்சு தான் அவர் வாழணும், அதே காற்றுல தான் நம்மளும் வாழ்றோம், ஏன் நமக்கு அது வராது அப்படிங்கிற எண்ணம் நம்ம குழந்தைங்களுக்கு வரணும். அதுக்காக சின்ன வயசுல வந்து நம்ம நாட்டில் நம்ம இந்த மண்ணை பாதுகாத்தவங்க, சமுதாயத்துக்கு உதவிகரமாக இருந்தவங்களுடைய வரலாறுலாம் வைக்கிறாங்க. இப்போ இந்த இதிகாசங்கள், புராணங்கள் இதுதான் வந்து தொடர்ச்சியாக நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து கேட்குறோம். குறிப்பாக ராமாயண மகாபாரதங்கள் தான். இதை ஏன் தொடர்ந்து கேட்கணும்? எல்லாருக்குமே தெரியும். இதை ஏன் நம்ம தொடர்ந்து கேட்கணும்? ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்கா? இருக்காங்க ஒரே கதை தானே, ஒரு கதை தானே. இப்போ வந்து ராமாயணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் காட்டுக்கு போனாரு, மனைவி அழைச்சிட்டு வந்தாரு. மகாபாரதம் எடுத்தீங்கன்னா யுத்தம் பண்ணாங்க, அப்புறம் ராஜாங்கத்தை கைப்பற்றினாங்க. கிருஷ்ணர் கதையிலையும் அதே மாதிரி ஒரு இது நடக்குது. இதை நம்ம தொடர்ந்து ஒரே கதையை கேட்கறதுனால நமக்கு என்ன பலன் இருக்குது? கதையில வேற மாதிரி டைமென்ஷன்ல புரியுங்களா? வாலியா? ஓ ஓகே, கரெக்ட். ஜல்லட கரெக்ட். தர்ம வாக்கு ரொம்ப முக்கியம், தர்மத்தை மீறக்கூடாது. மகாபாரதம் வந்து என்ன வாக்கு வந்து அதர்மத்துக்கு துணை போதா அந்த வாக்கை உடைக்கிறதே நல்லது. அது எனக்கு தெரிஞ்ச ஒரு வித்தியாசம். இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறோம். இல்லை திரும்ப திரும்ப கேட்குறோம்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இது இருக்கு அது இருக்கு.
இப்போ நீங்கள் ஒரு 5 வயசுல உங்கள் தாத்தா பற்றியோட இந்த கதை கேட்டிருப்பீங்க, ஒரு 15 வயசுல கேட்குறீங்க, ஒரு 30 வயசுலேயும் இதே கதை கேட்குறீங்க, 50 வயசுலேயும் இதே கதை கேட்குறீங்க. எதுக்கு இதை திரும்ப திரும்ப கேட்கணும்? எல்லா கோவில்லையும் பிரதர்சனம் இதே தான் இருக்கும். ராமாயணம் மகாபாரதம் வைக்கிறாங்க. பெரும்பாலும் மறந்து போகக்கூடாது, மறந்து போகக்கூடாதுன்ட்டான். மறுபடியும் மறுபடியும் கேட்டால் கதை நல்லா ஸ்ட்ராங்காக ஞாபகத்துக்கு வரும், புரியும். கரெக்டு, சூப்பர். கரெக்டு, அது ஒரு உண்மையான விஷயம். இப்போ அந்த பகவத்கீதையை தான் எல்லாரும் முக்கியமாக சொல்கிறாங்க. அதில் வந்து அர்ஜுனருக்கு சொல்கிறது வந்து அர்ஜுனன் கிடையாது, நம்ம தான் அர்ஜுனன். நமக்கு ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஜென்ரலாக கோவிலில் வந்து அம்மன்கிட்ட வந்து நம்மளுடைய விஷயங்கள்லாம் சொல்லுவோம். எனக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, நீங்கள் எதாவது என்னை காப்பாற்றுங்க, செய்யுங்க, ஏதாவது ஒன்று நம்ம அம்மன்கிட்ட வந்து சொல்லுவோம். ஜென்ரலாக இது வழக்கம் யார்ட்டையாவது ஒருத்தட்ட சொல்லுவோம். அது யார்ட்டையாவது சொன்னோம்னா அது பின்னால் நமக்கே பேக் ஃபயர் ஆகும். அதுக்கு பதிலாக நம்ம வந்து அம்மன்கிட்ட வந்து சொல்லிடுறது. ஸோ அவங்க யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நம்ம சொல்லுவோம். நல்லது தான். இப்போ அதனால என்ன ஆகுது, நமக்கு முதல்ல மனபாரம் கிடையாது. நம்மளோட பெரிய ஒன்றுகிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். நமக்கு வந்து நமக்கு பின்னாடி 10 எஸ்கார்ட் இருக்கிறத விட ஒரு தெய்வம் இருக்குன்னா தெரியும். நம்ம கவலைப்பட வேணாம். நம்ம உண்மையுமே அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். நம்பிக்கை வேற, அபிமானம் வேற. இப்ப 2 கை இருக்குன்றது நம்பிக்கை கிடையாது, நமக்கு தெரியும். அம்மன் பின்னாடி இருக்காங்கன்னா அதை நம்பிக்கைன்னு சொல்றோம். அது நம்பிக்கையா இருக்கக்கூடாது, அனுபவமா இருக்கணும். நம்பிக்கையா இருந்ததுன்னா நாளைக்கு அவநம்பிக்கையா மாறலாம். அதே அனுபவமா இருந்ததுன்னா அது வந்து மறுத்தே பண்ண முடியும். இப்ப எங்க அப்பா அம்மா வந்து சாப்பாடு போட்டுருவாங்க, என் மனைவி வந்து நேரத்துக்கு சாப்பாடு போட்டுருவோன்றது வந்து நம்பிக்கை இல்லை, அனுபவம். நம்ம போனோடனே டெய்லி பண்றாங்கல்ல, அப்ப தானா வந்துடும். இந்த மாதிரி தான் இறை அனுபவம் இருக்கணும். முதல்ல நம்பிக்கையில் உருவாகும், அப்புறம் இறை அனுபவமும் மாறும். இப்ப இதுக்காக இந்த ராமாயண மகாபாரதம் சொன்னா இது ரெண்டுமே 5 வயதுல நம்ம கத்துக்கும். கிருஷ்ணருடைய லீலைகள், அவர் பண்ண குடும்பத்தனம்லாம் பார்ப்போம். அப்ப வந்து ஒரு இளம் பிராயம் வரும்போது யுத்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது வீரனா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னும் அடுத்த திருமணம்லாம் ஆனப்போ ஒரு கணவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ராமரை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரு மனைவி எப்படி இருக்கணும்னு சீதையை பார்த்து தெரிஞ்சுக்கணும். இன்னும் ஒரு குழந்தை பேரு அதெல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து பேரம்பேத்தியெல்லாம் பெற்று தாத்தா பாட்டி ஆகிட்டாலும் அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பரிபாலனம், குடும்ப பரிபாலனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எல்லாம் வானப்பிரஸ்தத்தில் இருக்கிறோம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுப்போம், இவ்வளவு நாள் பண்ணதுனால என்ன பலன், இனிமேல்ட்டு பண்ணதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுப்போம் இல்லையா. இவ்வளவு நாள் பண்ணதெல்லாம் பிரயோஜனம் இல்லைன்றது இல்லை. இவ்வளவு நாள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டதுனால உண்மையானது என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல கணவன், மனைவி, குழந்தை இது எதுவுமே பொய் இல்லை, இது எல்லாமே உண்மையானது. அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடியது எல்லாமே உண்மையானது தான். ஆனா இந்த உண்மையினால பெரிய உண்மையை புரிஞ்சுக்கணும். நமக்கு இல்லை. அப்ப அவர் என்ன சொல்றாரு, இப்ப ஒரு 100 பேரை கொலை பண்ணவங்கள நம்ம அவங்களுக்கு வந்து சன்மானம் கொடுப்போமா, தண்டனை கொடுப்போமா? 100 பேரை கூப்பிட்டார் ஒருத்தர், அவரை பாராட்டுவோமா இல்லை வந்து அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கணும்? தண்டனை தானே கொடுக்கணும். அது இடத்தை பொறுத்தது. ஜென்ரலா நம்ம சொல்றது வந்து இப்ப பொதுப்படையா சொல்றோம் இல்லையா, இதே போலதான் கிருஷ்ணர் வந்து உபதேசம் பண்ற, நான் வந்து ஏன் வந்து இவரை கொள்ளணும் அவரை கொள்ளணும், நான் சன்னியாசியா இல்லாமே நான் வந்து யுத்தம் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கறச்சே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து நிஷ்காம கர்ம யோகியாக செயல்படணும் அப்படின்னு சொல்றாரு. நிஷ்காம கர்ம யோகம்னா அப்படின்னா செயல் உன்னுடையது அல்ல, செயல் செய்பவனும் நீ அல்ல. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளுக்கும் நீ வந்து சொந்தக்காரன் அல்ல. தர்மத்தின் வழியா நடக்கும் பொழுது இதெல்லாம் இதுல வரக்கூடிய கர்ம வினை உன்னை அண்டாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்ம அதுலதான் அப்ப நான் அர்ஜுனன் உணர்றான் நான் யார் அப்படிங்கறத அர்ஜுனன் அந்த இடத்துல உணர்றான். நான் வந்து
செய்யலாமா வேணாமான்னு கொஸ்டின் வருது. நீ வந்து ஒரு அரசாங்கம் உனக்கு இந்த ஜென்மத்தில் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, தர்மத்தை நிலைநாட்டணும்னா அதர்மத்தில் யார் நின்னாலும் அடிச்சு தும்சம் செய்யுங்கிறாரு. அப்புறம் அதை தைரியமா செய்கிறார். அவருக்கு அவ்வளோ பெரிய தைரியமும் அவ்வளோ படைகளையும் அழிக்கக்கூடிய தன்மை எப்போதான் நானுன்றதை உணர்ந்ததுனால தான். இப்ப ஒவ்வொருத்தரும் நானுன்றதை உணரணுங்கிறதுக்காக இந்த வாழ்க்கை. பாபா படம் பார்த்துருக்குறீங்களா? ரஜினிகாந்த் படம் பாபா. அதுல ஒரு சீன் வரும். அது என்னன்னா, இமயமலையில் இருப்பாங்க. அப்போ வந்து இவர் 7 வரம் வாங்கிடுவார். இந்த மந்திரத்தை நீ 7 தடவை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ ரஜினிகாந்த் போயிடுவார். அப்போ அங்கே இருக்கிற ஒரு சன்னியாசி வந்து குருஜி கிட்ட கேட்பார், குருஜியோட நீங்கள் வந்து அவருக்கு கொடுத்தது வரமா சாதமா அப்படின்னு கேட்பார். இப்போ அவனுக்கு பரீட்சை வச்சிருக்கோம். அந்த வரத்தை அவனுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா சாபம், அது மற்றவங்களுக்கு பயன்படுத்திங்கன்னா அது வரம் அப்படிங்க. ஸோ இப்போ நான்ன்றது என்ன? ஜீவாத்மா. எனக்கு ஏதாவது பயன்படுத்திக்கிறத விட மற்றவங்க ஏதாவது பயன்படுத்தினா அது எல்லாமே வரமா இருக்கும். நமக்குன்னு ஒரு செயல் செய்யறதை விட பிறருக்காக, இந்த சமுதாயத்துக்காக ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா சமுதாயம் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது எல்லாம் இது வந்து சேவை கிடையாது. நான் வந்து வேற, நீங்க வேறன்றது எல்லாமே இறைவனுடைய அந்த ஜீவாத்மான ஒரு சொத்து. ஸோ அதனால இயற்கையாகவே அதுக்கு நமக்கு வந்து உதவி செய்யும். அப்போ அந்த உண்மையை நோக்கி போகணும்னா நம்ம இந்த மாதிரி ஆலய தரிசனங்கள் செய்யணும். அப்போ இந்த மாதிரி நிறைய உபன்யாசங்கள், என்னை மாதிரி இல்லை, பெரியவங்க உபன்யாசம், தபஸ்விகள் இருக்கிறாங்க, அவங்களுடைய உபன்யாசம் கேட்க கேட்க அவங்க தப்போ வலிமையினால அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்ல சில விஷயங்கள் செய்தியா கேட்காம நம்ம உள்ளுணர்வை போய் தைக்கும். உள்ள எது வந்து நம்ம வந்து ரொம்ப நம்ம தூங்கும் போதும் நினைவுபடுத்துதோ அது வந்து நம்ம வாழ்க்கையில செயல் வடிவத்துல பெரிய மாற்றத்தை கொடுக்கும். அதுக்கு வந்து நான் யார் அப்படிங்கிறத உணரணும். அதுக்கு வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்திப்போம். இறையர்களால அது அந்த நான் யாருன்றதை கண்டுபிடிப்போம். ஓம் சக்தி பராசக்தி. நான் யார் என்ற கேள்விக்கு விடையை தேடி தேடி ஒரு நல்லபடியா விடையை நமக்கு எல்லாம் கொடுத்த அற்புதமா, அதாவது சாந்தஸ்வரூபிணி வேம்பியம்மன்ட்ட பூஜை பண்றவர் கூட ரொம்ப சாந்தமான ஒரு ஆள் அப்படின்னு சாந்தமா நிதானமாக அற்புதமாக தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சாத்வீகமா எடுத்துரைத்தார். என்ன விஷயம்னா, ரொம்ப நல்ல தெளிவா நாங்கெல்லாம் கூட பேசினேன். உங்ககிட்ட நல்லா பேசணும்னு சில குறிப்புகள்லாம் எடுத்துட்டு வந்தேன் நான் திடீர்னு அவசர அவசரமா. ஆனா எந்த விதமான குறிப்புகள் இல்லாம, எந்த விதமான நோட்ஸ் பேப்பர்ல குறிச்சு வச்சு பாக்குறதுல இல்லாம அது மனசுல என்ன பண்றதோ அப்படியே அழகா அழகா சொன்னார். ஆனா ஒரு பெரிய ஞானிகள் கூடியிருக்கிற ஒரு ஞானி வந்து ஒரு 1000 பேர் மத்தியில சொற்பொழிவு ஆட்டுறார். அப்போ கேட்கிறார், எல்லாம் நீங்க எல்லாம் யார் சொர்க்கம் போவீங்க அப்படின்னு கேட்கிறார். ஒரு கேள்வி கேட்கிறார். இவ்வளவு பேர் கேட்டீங்க, கதைகள் கேட்டீங்க, ராமாயணம் கேட்டீங்க, மகாபாரதம் கேட்டீங்க, உங்களில் யார் சொர்க்கம் போவீர்கள் அப்படின்னா யாருமே வந்து கை தூக்கல. ஒருத்தர் மட்டும் சொன்னான், கை தூக்கினான். என்னப்பா சொல்லு? நான் போனால் போகலாம் அப்படின்னா. அப்படின்னா என்ன நீ போறியா? இல்லை இல்லை, நம்மிடம் இருக்கக்கூடிய நான் போனால் போகலாம். அதாவது நான் போனால் சொர்க்கம் போகலாம், எல்லாருமே போகலாம். நான் அப்படின்றது போனா எல்லாருமே சொர்க்கம் போகலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான ஒரு விஷயம். அதனால அது மாதிரி அற்புதமா அழகாக சொன்ன முரளிகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்ம இப்ப எல்லாருக்கும் கௌரவிக்க, அவரை நான் கௌரவிக்கிறது நம்மளோட கடமை. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி மழை போடுறது. பவதி சுதாயுஷேந்திரிய ஆயுஷேந்திரிய பிரதிஷ்டதி தானியம் தனம் பகுபகுப்தலாபம் ரசம்பத்சரம் தீர்க்கமாயு. சந்தோஷம். வாழ்க வளமுடன்.